இருக்கிறேன். நீங்கள் மணவாட்டியாக இருக்கிறீர்கள். சபை மணவாட்டியாக இருக்கிறது. இந்த மணவாளன் மணவாட்டி அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, மாப்பிள்ளை பொண்ணா? மாப்பிள்ளை பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகலை. நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம், இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலை. அவர் மாப்பிள்ளை, நான் பொண்ணு, பேசி முடிச்சுட்டு போயிருக்கார். எக்கால சத்தம் ஊதப்படும் போது என் காதிலே அந்த சத்தம் கேட்டால் நான் ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு போவேன். அவர் வானத்திலிருந்து இறங்கி யாரும் அறியாமல் என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். இதுதான் ரகசிய வருகை. ஒரு வாரம் கல்யாணம் இருந்து மேலே, விச் மீன்ஸ் 7 வருஷம். 7 வருஷம் நம்ம வானத்தில் பரலோகத்தில் அவரோடு கூட மணவாட்டியாக இருப்போம். என்னை கூட்டிகிட்டு திரும்ப இந்த பூமிக்கு வருவார். அதுதான் பகிரங்கமான 2ஆம் வருகை. பகிரங்கமான 2ஆம் வருகை. இப்போ ராப்சர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான சரியான நாள். இன்னும் நான் அவருடைய மனைவியாகவில்லை, ஆனால் நான் மணவாட்டி. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம தான் ஒய்ஃப், அவர் தான் வீட்டுக்கார். அப்படி என்ன வரதான் செய்யும், ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி நாளாயிருச்சுல்ல. ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணி நாளாயிருச்சுன்னு 4 சண்டை போட்டோம்னா ஃபிக்ஸு முறிஞ்சு போயிடும், திருமணம் முறிஞ்சு போயிடும், நடக்காமல் போயிடும். அப்படி நடந்திருக்கா? ரொம்ப லென்த்தி பீரியடில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் கழித்து கல்யாணம். இப்போ நிச்சயதார்த்தம்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 குறைவு. 2 மாதத்துக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு வாங்க. நமக்கு அனுபவப்பட்ட ஆட்கள் எல்லாம் திருமணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் இடையில் ஒரு 2 மாதம் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தால் சண்டை வரும், பிரச்சனை வரும், அந்த கல்யாணம் நின்று போயிடும்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம் கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டார். ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங். அப்போ எத்தனை சண்டை வரும். ஆனால் உடன்படிக்கையை நம்ம மறக்கிறோமோ மறக்கலையோ, அவர் மறப்பதே இல்லை. அவர் மறப்பதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பொண்ணு தான், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட நீங்களும் நானும் எத்தனை சண்டை போட்டாலும், எவ்வளவு தப்பு பண்ணாலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் நின்று கொண்டே இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா யோனா ஒரு நல்ல மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். நல்ல மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். ஒரு 2-3 அக்கேஷன்ஸில் நம்ம சொல்லலாம், ஏய் நீ நினிவேக்கு போப்பா, இந்த பெண்கள் தோலை இடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்கள்ல, உனக்கு வேறு வேலை இல்லை, நான் போகணும் பார்க்க நினிவேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தர்ஷீஸுக்கு ஓடுறார். சரி, விட்டாச்சு. நினிவேயை அவர் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். அழிவை அவர்களுக்கு நீங்களாக்கி விட்டார். இப்போ திரும்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவருக்கு கோபம் வருது. யாருக்கு? நம்ம யோனாவுக்கு கோபம் வருது. அது என்ன, இவரை நீங்கள் அழிப்பேன்னுவீங்க, நான் போய் சொன்னால் அழிக்க மாட்டோம்னுவீங்க, அவன் சாகணுன்றது தான் என் விருப்பம், ஏன்னா அவன் அவ்வளோ கொடுமைக்காரன், நான் அந்த பின்னாடி சொல்ல போகிறேன், அவன் சாகணுன்றது தான் என் விருப்பம், நீங்கள் அவனுக்கு போய் சொல்லுங்கன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தர்ஷீஸுக்கு ஓடி போவார். தர்ஷீஸுக்கும் போயாச்சு, கப்பல் ஏறியாச்சு. தர்ஷீஸுக்கு போகல, கப்பல் ஏறியாச்சு. கரெக்டாக கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தம் செய்து வைத்திருப்பார். கடலுக்குள்ளே போட்டால் செத்து தான் போகணும். மீன் வயிற்றில் இருந்தால் 3 நாளாவது உயிரோடு இருக்கலாம். அவனை பிடிச்சி ஒரு மீனுக்குள்ளே போடு. நம்ம நினைக்கிறோம் மீன்றது அவனுக்கு தண்டனை அப்படின்னு. கடல் தான் அவனுக்கு தண்டனையாக இருந்திருக்கும். மீன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அவன் 3 நாள் உயிர் வாழ்கிறதுக்கும் தன்னை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸ். கடலில் போட்டிருந்தால் அப்போவே செத்து போயிருப்பார். ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுவும் லட்சத்தில் ஒரு வாய்ப்பு தான். மீன் வயிற்றுக்குள்ளே போனால் செமிச்சு தான் போகணும். ஆனால் செமிக்காமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏற்படுத்து மீனை ஏற்படுத்தினார். ரைட், அப்படியே வந்தாச்சு. நினிவேயை அழிக்க மாட்டோன்னு கர்த்தர் முடிவு பண்ணுறாரு. இவர் கோபமாகி கிழக்க இருக்கிற ஒரு மலை மேலே போய் குடிசையை போட்டுட்டு உட்காந்துட்டார். ஒரு ஆமணக்கு செடி வளருது. ஐயா அப்படியே குழுன்னு ஆயிடுறாரு. ஆமணக்கு செடியோட குளுமையில் சந்தோஷமாயிடுறாரு. எரிச்செல்லாம் தணிஞ்சு போகுது. அப்போ கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ கோபமாக இருக்கிறது நல்லதா? ஆண்டவர் எப்போ பேசுவார்னு காத்துட்ருக்கிற நாம், அவர் பேசும்போது பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? வீட்டுக்காரர் பேசிக்கிட்டே இருக்கிறார், வீட்டுக்காரம்மா கண்டுக்கவே இல்லை.
வீட்டுக்காரர் என்ன மனநிலையில் இருப்பார்? 2 தடவை கத்தி பார்ப்பார், 3ஆவது தடவை செருப்பை மாட்டிட்டு வெளியில் போயிடுவார், வீட்டில் இருக்க மாட்டார். ஆனால் இங்கே கிறிஸ்துவுக்கிட்ட, கர்த்தர்கிட்ட யோனா பதிலே பேசலை. அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை. இங்கே இருக்கிறதுக்கு நான் சாகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் ஒரு ஆமணக்கு செடியை கொண்டுட்டு வந்தார், ஒரு பூச்சியை கொண்டுட்டு வந்தார், அப்புறம் ஒரு காற்றை கொண்டுட்டு வந்தார். எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்பவும் நீ இன்னமும் ஆமணக்குக்காக எரிச்சலாக இருப்பது நல்லதோ அப்படின்னு கேட்குறார். அப்படியே டிப்பிக்கல் பொண்டாடி பேசுகிற மாதிரியே, சாகிற வரைக்கும் உம்மோட மாரடிக்கிறது, ஐயோ அதுக்கு செத்தே தொலைஞ்சிடலாம். அதே மாதிரியே அவர் சொல்கிறாரு, மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பது நல்லது. நம்ம எப்படி பேசுகிறோன்னு நமக்கு தானே தெரியும். டிப்பிக்கல் ஒய்ஃபாகவே அவர் பேசுகிறார். இப்போவும் கர்த்தர் அவரை மாறுன்னெலாம் சொல்லலை, ஒரே ஒரு கேள்வியோடு அந்த புத்தகத்தையும் முடிச்சிடுறார். ஒரு ஆமணக்கு செடிக்கு நீ இவ்வளவு பரிதாபப்படுற, நான் உருவாக்கின ஜனங்கள் 120,000 பேருக்கு நான் பரிதபிக்க மாட்டேனா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக இந்த புத்தகம் முடியலை. இந்த கேள்வியோடய இந்த புத்தகம் முடிஞ்சிருது. ஒரு டிப்பிக்கல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இவங்களோட கான்வர்சேஷன், இவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த வாழ்க்கை, அந்த நடத்துதலெல்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த யோனா சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த யோனா சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த யோனா சபைக்கு அடையாளமாக இருக்கிறதுனால கர்த்தர் அங்கே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வெளியில் வர்றாரு. ஒரு சபையும் கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறது, ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், சபை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறத இந்த யோனா மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். யோனா ஒன்றும் பின்மாறின ஊழியக்காரன் கிடையாது. சொல்லும்போது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறவன். யெரபெயாம் காலத்தில் வடக்கு இஸ்ரவேலில் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்தான். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நாட்களில் தான் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் அது இருக்கும். 2ஆம் யெரபெயாம் ராஜாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்படி தீர்க்க தரிசனம் சொன்ன பிற்பாடு அவர்கள் இழந்த நாடுகளை எல்லாம் பிடிச்சுக்கிறாங்க. அவர் பீரியடில் அந்த வடக்கு இஸ்ரவேலில் ஒரு செழிப்பு உண்டாகிறது. அந்த செழிப்பு இவரை நல்ல கௌரவமான ஒரு பதவியில் உட்கார வைக்குது. இவர் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால நடந்ததுனால யெரபெயாம் காலத்தில் அரசவை தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். அரசவை தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். இப்போ தாவீதுக்கு அரசவை தீர்க்கதரிசி யார்? நாத்தான். தாவீதுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ தாவீதுக்கு ஆலோசனை சொல்லணும்னாலோ நாத்தான் வருவார். அது மாதிரி யெரபெயாம் காலத்தில் அரசவை தீர்க்கதரிசியாக இருந்தவர் இந்த யோனா. இவர் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு காலம். 786 746 கிமு இருக்கலாம். ஒரு 40-45 வருஷ காலத்துக்குள்ளே அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிலர் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இவர் சூனேமியாளுடைய மகனாக இருக்கலாம், இல்லைன்னா சாரிபாத் விதவையினுடைய மகனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. காரணம், அவங்க எலியா எலிசாவின் காலத்தவர்கள். எலியா எலிசாவின் காலம் இதுக்கும் இன்னும் ஒரு 100 வருஷம் தள்ளி. அப்போ கண்டிப்பாக யோனா இந்த 2 பேரோட பிள்ளை இல்லை. இவர் ஒரு தனி தீர்க்கதரிசி தான். ஒரு சுயம்பு மாதிரி தனியாக உருவாகி வெளியில் வர்றாரு. கர்த்தர் அவரை ஹானர் பண்ணுறாரு. அரசவை தீர்க்கதரிசியாக உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல பணம் புழங்குகிற போஸ்டிங்கு. தர்ஷீஸ் பட்டணத்துக்கு டிக்கெட் எடுக்கும்போது கூட கப்பலில் கீழ்த்தட்டில் டிக்கெட் எடுத்தார். கீழ்த்தட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட். அலசடி தெரியாது, மேலே அலசடி தெரியும். யாருக்கெல்லாம் சீ சிக்னஸ் வருதோ அவங்கெல்லாம் மேல்தட்டில் இருக்கிறவங்க. கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு சீ சிக்னஸ் வராது. ஏன்னா அலசடியே தெரியாத மாதிரி ஒரு பள்ளத்தில் அவங்க இருப்பாங்க. அதனால தான் மேலே எல்லாரும் கடல் கொந்தளிக்குதேன்னு சொல்லும்போது இவர் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார் அடிவாரத்தில் உட்காந்து. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்குகிற அளவுக்கு, ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வாங்குகிற அளவுக்கு வசதியான ஆள். தர்ஷீஸும் சாமானிய பட்டணம் இல்லையா, நம்ம ஊர் கோவா மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இதுக்கு ஓடுறாரு. போக சொன்னது நினிவேக்கு, போனது தர்ஷீஸ்க்கு. செலவழிக்கிற அளவுக்கு வசதி இருக்கிற ஒரு நபர். இவ்வளவு சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு யோனா தான் ஆண்டவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு இந்த புத்தகத்தை முழுசுமா அப்படியே நடந்து போகிறார்.
இதை எழுதுனது யார்? யோனா தானே எழுதினாரா, யோனா எழுதலையா அப்படின்லாம் டிபேட் போகுது. யோனா தான் எழுதியிருக்கணும் அப்படி தான் நான் நம்புகிறேன். யோனா எழுதலை, ஏன்னா தான் எழுதுன மாதிரி அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட அவர் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். இருந்தாலும் இதை யோனா எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அமித்தாயின் குமாரன் ஆகிய யோனா செபுலோன் கோத்திரத்துக்கு உட்பட்ட கலிலேயாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காத்-ஏப்பேர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாசரேத்துக்கு அப்படியே வெறும் 3 மைல் தூரம் பக்கத்தில் இருக்கிறவர். இது மட்டும் அவர் செய்யலை. எது மட்டும்? ஆண்டவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டது மட்டும் அவர் செய்யலை. நினிவே 3 நாள் பிரயாண தூரம் உள்ளது. நினிவேக்கு போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுனா இவர் கரெக்டாக 1 நாள் பிரயாணம் போய் நினிவேக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு வந்துடுவார். மிச்சம் 2 நாள் போக மாட்டார். சரி, போனால் எங்கே போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? அரசவையில் சொல்லணும். இவர் அரசவையிலையும் சொல்லலை. இதை கேள்விப்பட்டு அரசரே மனம் திரும்புகிறார். எந்த வேலையும் ப்ராப்பராலாம் செய்யலை. ஒரு வேலை பிடிக்கலைன்னா பிடிக்கலை, கர்த்தரே சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். நம்மளும் அப்படித்தான். ஆண்டவரே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஆமாம், நீங்கள் அப்பேற்பட்ட ஆள் தான். கர்த்தரிடத்தில் முறைச்சிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் தான். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம், தேவன் ஒரு நாளும் நம்மை விடாத கர்த்தர். இப்போ இந்த இடத்துல யோனா என்ன செஞ்சார் அப்படிங்கிறத தான் அப்படியே வாசிக்கிறோம். வாசித்து யோனாவும் கர்த்தரும், தலைப்பை வேணால் அப்படி போட்டுக்கோங்க, யோனாவும் கர்த்தரும். யோனாவினுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, கர்த்தருடைய அப்ரோச் எப்படி இருக்குது? நம்மை பண்படுத்த தேவன் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் குளத்துக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு குளிக்காமல் போன கதையாக கர்த்தரிடத்திலே கோபித்து கொண்டே திரிகிறோம் என்று கர்த்தர் எண்ணுகிறார், நானும் எண்ணுகிறேன். அதனால தான் இந்த சத்தியத்தை தேவன் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தர்கிட்ட கோவிச்சுக்கிட்டே திரிகிறோம். நீங்கள் உங்கள் கோபம் நியாயமானது தானான்னு யோனாவை வச்சு இப்போ புரிஞ்சுக்குவோம். யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 1-11 வரையான வசனங்கள். ஒருவர் மாறி ஒருவர் வாசிப்போம். திரும்ப ஒரு தடவை முதல் வசனத்திலேருந்து வாசிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரும் என அப்படிப்பட்ட தேவன் என்று நான் அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கு மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது
நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருப்பது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இதோடு அந்த புக் முடிஞ்சிருது. நான் சொன்னதெல்லாம் இப்போ நீங்கள் அப்படி உள்வாங்கிட்டு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். யோனா எப்படி முரண்டு பிடிச்சாரு, கர்த்தர் எப்படி அவரை டீல் பண்ணுறாரு அப்படின்னு. 11 வசனங்கள். யோனா இதில் 3 தடவை சாகணுன்ட்டார். கர்த்தாவே என் ஜீவனை எடுத்து போடும், நான் சாகிறது நலமாயிருக்கும், நான் சாகிறது நலமாயிருக்கும், சாவை விரும்பி நான் சாகும் வரை எரிச்சலாக இருப்பது நல்லது. அப்படி பார்த்தா ஒரு 5 தடவை அந்த இடத்துல சாவை பற்றி அவர் பேசிட்டார். 3 முறை அவர் நான் சாகணும்னே சொல்லிட்டார். சாகணும் அப்படின்னு விரும்புகிற அந்த 3 முறையும் அவர் விரும்பினது என்ன அப்படின்னா, முதல் தலைப்பாக நம்ம சொல்லிக்கலாம், போதும், உமது வார்த்தைகள் போதும், இனிமேல் என்கிட்ட நீங்கள் பேச வேணாம், யூ ஸ்டாப் டாக்கிங் டு மீ. கர்த்தர்கிட்ட அவர் சொன்ன முதல் வார்த்தை தான், போதும், நீங்கள் பேச வேணாம், நுப்பாட்டுங்க. அவர் நினிவேக்கு போன்னு சொல்லும் போதே இவர் அந்த வார்த்தையை முடிச்சிட்டார். போதும் போதும், நீங்கள் பேசினது, நினிவேக்கு போகணுமா. நினிவே ஒரு அசீரிய பட்டணம். இவங்க யெரொபெயாம் காலத்தில் அந்த அசிரியர்களிடமிருந்து சில பகுதிகளை இவர்கள் கைப்பற்றினார்கள். கைப்பற்றும் போது இந்த அசிரியர்களோட அவங்க கொஞ்சம் யுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. அப்போல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, யுத்தமாக நடக்கலை. இந்த அசீரியர்கள் கொடுமைக்காரர்கள். யூதர்களை பார்த்தா தோலை உரிப்பாங்களாம், உயிரோட தோலை உரிப்பார்கள். தலையை வெட்டி ஈட்டியில் குத்தி ஷோகேஸ் மாதிரி வைப்பாங்களாம். அங்கங்கே வரிசையாக ஒரு ஈட்டியில் ஒரு 30 தலை 20 தலை அப்படி குத்தி ஏதோ பாபிக்யூ போடுற மாதிரி. ஆள் யாராவது தனியாக பிடிபட்டான்னா 2 கை 2 காலையும் வெட்டி முண்டமாக போட்டு விட்ருவாங்களாம், கை கால் இல்லாதவனா. இவ்வளவு கொடுமைக்காரர்கள். எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேலர்களை பார்த்தா எரிச்சலாக இருக்கிறவர்கள். இவன் வேற அரசவை தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. இவங்களை வாழ்த்தி இவங்களுக்கு மனம் திரும்புதலுக்காக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இவங்க மனம் திரும்பி கர்த்தர் இவர்களை காப்பாற்றினா பின்னாடி நாட்களில் இவங்களே இஸ்ரவேலை அழிக்கிறவர்களாக வரக்கூடும். வந்தாங்க. இவர்களை தேவன் காப்பாற்றினார். அடுத்த ஒரு 100 வருஷத்தில் அந்த அசீரிய தேசம் இஸ்ரவேலை மேற்கொண்டது, நடக்கவும் செஞ்சது. அப்போ ஒரு அரசவை தீர்க்கதரிசியாக நாட்டுப்பற்று உள்ளவனாக அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த நினிவேக்கு போய் நான் சொல்ல மாட்டேன், நான் நினிவேக்கு சொன்னால் அவன் திருந்துவான், கர்த்தர் காப்பாற்றுவார், இவன் திரும்பி வந்து என்னை அடித்து கொல்லுவான், இவன் நல்லவனே இல்லை, இவன் நல்லா இருக்கணும்னு நான் விரும்பணுமா? நம்ம மாமியார் வீடு நல்லா இருக்கணும்னு நம்ம விரும்பணுமா? எம்பிட்டு கொடுமை பண்ணாங்க. சோறு கூட ஒழுங்காக போடலை, ஒரு சுதந்திரம் கொடுக்கல. என் மச்சனை வீடு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணுமா? எங்கள் அண்ணன் வீடு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா? என் குழந்தை வீடு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா? எம்பிட்டு பண்ணாங்க நம்மளை, இவங்க நல்லா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணணுமா? ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறார். அவங்க மூலமாக தான் அவங்களுக்கு அழிவே இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மனம் திரும்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை சொல்லவும் தான் இவனுக்கு கடுப்பாகுது. இதெல்லாம் சாத்தியமே இல்லை, என்னால் இப்படியெல்லாம் போய் சொல்லவே முடியாது, நான் போகலை, நான் தர்ஷீஸ்க்கு போகிறேன்னு ஓடி போயிட்டார். போதும், நீங்கள் பேச வேணாம், இதை பற்றி இனிமேல் பேசவே கூடாது. வீட்டுக்காரர் ஏதாவது இது மாதிரி தங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி பேசினா மனைவிட்டேருந்து வர்ற முதல் வார்த்தை, இனிமேல் இதை பற்றி பேசுனீங்கன்னா என்கிட்ட பக்கத்துலேயே வராதிங்க. ஆமாம், என்ன செய்ய, பாவம். புருஷர்களெல்லாம் ரொம்ப பாவம், பொண்டாட்டி என்ன பேசினாலும் கேட்போம். ஆனால் இந்த மனைவிகளுக்கெல்லாம் கேட்குறதுக்கே காது இருக்காது. நான் குறையெல்லாம் சொல்லலைங்க, ஏன்னா எல்லா பெண்களுமே தாங்கள் பேசுவதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த பெண்களும் யார் பேசுவதையும் கேட்பதில்லை. இது பெண்களுக்கு மட்டும்தான், ஆனால் சில இடங்களில் ஆண்களுக்கு இருக்குது.
மேக்ஸிமம் விமென், மினிமம் மென். இந்த மென் கேட்குறதே இல்லை யார் பேசுகிறதையும். அப்படியும் மாறி இருக்கு. தேவன் இந்த இடத்துல போதும் நீங்கள் பேச வேணாம் அப்படின்னா அவர் விட்டுட்டாரா? தர்ஷீஸுக்கு ஓடி போன போது போதும் அப்படின்னு சொல்லும்போது அவர் விடலை. ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார், மீனுக்கு கட்டளையிட்டார். ஹி அப்பாயிண்டட் அ ஃபிஷ் அப்படின்னு தான் வேதத்தில் இருக்குது. அவர் ஒரு மீனை ரெடி பண்ணார். அதுக்கு இந்த வேலைக்குன்னு ஒரு மீனை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஹி அப்பாயிண்டட் அ ஃபிஷ். விரும்பினது நடக்கலை, காத்திருந்தது கைகூடலை. எல்லாமே நமக்கு முன்னுக்கு பின் முரணாக தான் நடக்குது. இதில் பத்தாவதுக்கு பிடிச்சவன்லாம் செத்து வேறு போயிடுறாங்க. எதிர்பாராத இழப்புகள். ஏதோ இப்போ தான் நான் கரையேறின மாதிரி இருந்தது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என் கரை இடிஞ்சு போச்சு. நமக்கு நிறைய அங்கலாய்ப்புகள் இருக்குது, மனக்குமுறல்கள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா இடங்கள்லையும் நாம் என்ன செய்கிறோன்னா, போதும் இனிமேல் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டது போதும். அவரை தேடுறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நீங்கள் பேச வேணாம் ஆண்டவரே, நான் ஏதாவது பார்த்துக்கிறேன். நீங்கள் பேச வேணாம். யூ ஸ்டாப் டாக்கிங். நீங்கள் என் கூட பேசி என்ன நல்லது நடந்துச்சு? நீங்கள் இவ்வளவு நாளாக என் கூட பேசுகிறீங்க, பேசுனதெல்லாம் நான் உள்வாங்கி அதன்படி தான் நடந்துக்கிட்டே வர்றேன். நான் உங்களுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தவன் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அசம்பாவிதமாகவும் என்னை கஷ்டப்படுத்துறதுமாவே இருக்கே. இனி எதுக்கு உங்கள் வார்த்தை எனக்கு வேணாம். நீங்கள் பேசுனது போதும்னு பாட்டுங்க. நான் எங்கேயாவது போகிறேன், என்னத்தையாவது பண்ணிக்கிறேன். நீங்கள் இருந்து மட்டும் இப்போ என்ன எனக்கு நடந்துருச்சு நினச்சிருக்கோமா? அப்படி நினச்சிருக்கோம். எல்லாருமே நினச்சிருக்கோம். எல்லாருமே அந்த சூழலை தாண்டி தான் வந்திருக்கோம். இதே சூழல் தான் இந்த யோனாவுக்கு. எங்கேயாவது போகிறேன், தேவன் என்னோடு இனி பேச வேண்டாம். அப்படி தான் தர்ஷீஸுக்கு போனான். அப்படி தான் அவன் மலையில் போய் குடிசையும் போட்டான். ஆனால் தேவன் அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுவார், அவனுக்காக ஒரு ஆமணக்கு செடியையும் ஆயத்தம் பண்ணுவார். ஹீ அப்பாயிண்ட்ஸ். நீங்கள் போதும்னு சொன்னால் உங்களை அவர் விடமாட்டார். ஏன்னா உங்களை அவர் முன்குறித்திருக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு தகுந்த மனவாட்டின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் போதும்னு சொன்னாலும் விடுகிற கர்த்தர் அவர் அல்ல. நம்ம நினைக்கிறோம், நான் என் வைராக்கியத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிற்கிறேன். இல்லவே இல்லை. அவர் உங்கள் கையை பிடித்து கொண்டிருக்காவிட்டால் நீங்கள் இந்நேரம் கிறிஸ்தவர்களாய் இந்த சபையில் இருக்கவே முடியாது. நான் கிறிஸ்துவை பிடிக்கிறதுனால கிறிஸ்தவளாய் இல்லை, கிறிஸ்து என்னை பிடித்து கொண்டதனால் நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். எதுங்க இல்லை? அன்னாள் பழைய ஏற்பாட்டு அன்னாள் இல்லை, புதிய ஏற்பாட்டு அன்னாள். சிமியோனும் அன்னாளும் இயேசு கிறிஸ்துவை கையில் அப்படி வாங்குறாங்க. வாங்கும்போது சிமியோன் சொல்கிறாரு, உமது ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. எத்தனை வயசு? சாக போகிற வயசு. அவர் சொல்லும்போது அதை சொல்லுவார், என்னை சமாதானத்தோடு போக பண்ணுகிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே நான் சமாதானமாக சாவேன். அப்படின்னா சாகிற வயசு தான் அவருக்கு. இந்த அம்மா 84 வயது, 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்தது, மீத எல்லா நாளும் விதவையாக இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிங்களேன். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஏங்க, அவள் லைஃபே ஃபெயிலியருங்க. அவள் லைஃபே ஃபெயிலியர். பிள்ளை இருக்கிற மாதிரி இல்லை. பெரிய மனுஷி ஆனதும் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு 14 வயசில் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா 20-21 வயசில் அவள் விதவை. 84 வயது வரைக்கும் அவளுக்கு தனிமை, டிப்ரெஷன், குழந்தை இல்லை, மற்ற எல்லா வகையிலேயும் ஒரு கணவனை இழந்தவர்களுக்கு என்ன மரியாதை கிடச்சிரும் சொசைட்டியில்? வளர்ந்த சொசைட்டியாக இருக்கிற இப்போவே கிடையாதுன்னா, யூத கலாச்சாரத்தில் பெண்களை அவ்வளோ ஈஸியாலாம் ட்ரீட் பண்ணலை, மோசமாக தான் அவர்களை நடத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப என்ன மரியாதையோடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க? ஃபெயிலியர் லைஃப், வாழ்க்கை பூரா தோற்று போனவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கண் தேவனை தரிசித்தது, ரட்சண்யத்தை அவர்கள் கண்கள் கண்டு கொண்டது. முறுமுறுப்பே இல்லைங்க. 70 வருஷம் 80 வருஷம்
கஷ்டப்பாடு பட்டாலும், வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வி இருந்தாலும், ஒரு நாள் கூட முறுமுறுக்காமல் வருத்தப்படுத்தாமல் கர்த்தரிடத்தில் அவள் துதியை ஏறெடுத்தால், ஜெபம் பண்ணினால், ஆராதனை செய்தால், இரவும் பகலும் உபவாசித்தால். எத்தனை வயசில்? 84 வயசில். 24 வயசுலேயே முடியலைங்க. என்னம்மா, ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தால் என்னென்னமோ பண்ணுது. இப்போ இருக்கிற யூத்தெல்லாம் ஃபாஸ்டிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கூட தெரியல. ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மா 84 வயதில் ஃபாஸ்டிங் இருந்து இரவும் பகலும் தேவனை துதித்து கொண்டிருந்தாள். துதித்துன்னு கூட இல்லை, ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, போய் மீட்பு வர காத்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் மேசியா வந்துட்டார், மேசியா வந்துட்டார்னு போய் சொன்னாங்களாம். எத்தனை வயசில்? 84 வயசில். அடுத்த வசனத்தையும் போடுங்க, 38. யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அதுலேயும் மேலே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அதை கூட சரியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கு பாருங்கள். பெரிய தீர்க்கதரிசி அவ. குடும்பம் நல்லா இல்லை, அரசியல் சூழல் நல்லா இல்லை, 400 வருஷமாக தேவன் பேசவே இல்லை. ஆலயம் அரசியலாயிருக்கு. இயேசு கிறிஸ்து சாட்டை அடித்து விரட்டுற அளவுக்கு ஆலயத்தினுடைய நிர்வாகம் மோசமாக இருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் வாழ்ந்தவ தான். ஆலயம் அவள் நினச்ச மாதிரி இல்லை, அரசியல் சூழல் அவள் நினச்ச மாதிரி இல்லை, குடும்ப சூழல் அவள் நினச்ச மாதிரி இல்லை. ஆனாலும் அவள் தேவாலயத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கர்த்தர் கேட்குறார் 4வது வசனத்தில், 4வது அதிகாரம் 4வது வசனம், யோனா எழுதின புத்தகம். நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ என்கிறார். அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா பதிலே சொல்லலை. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு, பதில் சொல்லலைங்க. he didn't speak. இப்போ யோனா சொல்லுவார், நீங்கள் மன்னிக்கிறதற்கு தயவு பெறுத்தவர், நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் அப்போவே சொன்னேன்ல, இவனை போய் நீங்கள் இவனுக்கு போய் சொல்லுன்னு சொல்கிறீங்களே, இவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்பவே இல்லையே, இவனுக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு இவ்வளவையும் கேட்டார்ல. இதே வார்த்தையை மோசே துதியாக சொல்லியிருக்கிறார். மோசே யாத்ராகமம் 3வது அதிகாரம் 34வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிச்சோன்னா இதே வார்த்தைகளை உள்ளடக்கியதை வச்சு மோசே துதிக்கிறாரு. இதே வார்த்தைகளை வச்சு யோனா பழிக்கிறார். யோனா பழிக்கிறார். நீரிரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். 7வது வசனத்தை வாசிச்சோன்னா இன்னமும் இருக்கும். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதெல்லாம் அங்கே துதியாக சொல்லப்படுது. இங்கே இவர் யோனா சொல்லும்போது கடுப்பாக சொல்கிறாரு, இப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னா எனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் அனுப்புனீங்க? நமக்கு பிடிச்ச இடம், நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச சூழல் நமக்கு இல்லைனாலும் கர்த்தருக்கு பிடித்ததை நாம் செய்ய வேண்டும். 2வது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுறோம், உண்மைதான், நாம் பேசிக்கிட்டே இருக்கோம், கர்த்தர் பேசுவதை கேளுங்கள். இப்போ இங்கே யோனாட்ட கர்த்தர் பேசினார், இவன் காது கொடுத்தே கேட்கல. he ignored and went. வீட்டில் 2 தடவை 3 தடவை வீட்டுக்காரம்மா பேசும்போது வீட்டுக்கார ஐயா கவனிக்காத மாதிரி போயிட்டார்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் திருப்பி வந்தாலும் அந்த சண்டை விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட விட்ட இடத்துலேருந்து சண்டையை ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் அதை குட்டி காட்ட மாட்டாருங்க. அப்பேற்பட்டவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், அண்ட சராசரங்களையும் வார்த்தைகளினால் உருவாக்கினவர், ஒரு சிருஷ்டிகர், நீங்களும் நானும் யோசிக்க முடியாத அளவு பெரியவர். அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு நான் போனேன்னா அது எவ்வளவு பெரிய அவமரியாதையாக இருக்கும். அந்த அவமரியாதையும் தேவன் பொறுத்து கொண்டு திரும்பவும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறார். ஏன் தெரியுமா? உங்களை அவர் மனவாட்டியாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். தேவ சமூகத்துக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களிடத்திலே தேவன் பேசுவதை கேளுங்கள். கேளுங்க. எல்லாத்துக்கும் பதில் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சமாவது அவர் பேசுகிறத கேளுங்க. எந்த ஜெபத்திலே தேவன் பேசவில்லையோ அது ஜெபமே அல்ல.
எந்த ஜெபத்திலே தேவன் பேசவில்லையோ அது ஜெபமே அல்ல. அதனால தான் ஜெபக்கூட்டமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பிரசங்க பகுதி இருக்குது. ஜெபக்கூட்டமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பிரசங்க பகுதி இருக்குது. ஏன்னா தேவன் பேசுகிறவர். நீங்கள் மட்டும் பேசுகிறதுக்கு ஜெபம் தேவையில்லை. அவரும் பேசினாதான் அதுக்கு பேர் ஜெபம். ஜெபம்னா கம்யூனிகேஷன். 2 பேரும் மாறி மாறி பேசணும். அவர் எவ்வளவு பேச விரும்புகிறாரோ அதை கேட்குறவங்களாம் நம்ம இருக்கோமான்னு யோசிங்க. என் இருதயம் திறந்திருந்தால் தான் அவர் பேசுகிறத கேட்க முடியும். என் மனசு அவர் பக்கம் சாஞ்சிருந்தால் தான் அவர் பேசுகிறத கேட்க முடியும். நானாக பேசுகிறேன்னா என் தேவைகளை நான் பேசிக்கொண்டே போவேன். ஆனால் எந்த வகையிலையும் தேவன் பேசுகிறத நான் கேட்கவே மாட்டேன். அவர் பேசலைன்னா நம்ம பண்ணுகிற ஜெபம்லாம் விருதா. ஸோ அவர் பேசணும். யோபு 38:1-4 வரைக்கும் வாசிக்க வேணாம், நான் சொல்கிறேன். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்காம நீயா பேசிக்கிட்டே இருக்க? கர்த்தர் தான் சொல்கிறார். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அறிவில்லாத தனத்தில் என்னத்தையோ சொல்லிக்கிட்டே இருக்கியே, முதல்ல இதை நிப்பாட்டு. யோபு விட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ஏசாயாட்ட சொல்கிறாரு, உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ நீ பூமியில் இருக்கிற மாதிரி யோசிப்ப, நான் வானத்தில் இருக்கிற மாதிரி யோசிப்பேன். யோசனை எல்லாம் என் யோசனை இல்லை, முதல்ல நான் பேசுகிறத கேளு. ஏசாயாட்டையும் கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார். முதல்ல நான் பேசுகிறத கேளு. நம்ம பேசுகிறத கர்த்தர் கேட்கணுன்னு தான் நினைக்கிறோம். கர்த்தர் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோமா? நீங்கள் சரியான மனவாட்டியாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் பேசுவதை கேட்க வேண்டும். கர்த்தர் பேசுவதை கேட்க வேண்டும். கர்த்தர் பேசுவதை கேட்க வேண்டும். 2வது, போதும் உங்கள் தயவே வேணாம். முதல்ல சொன்னது போதும் நீங்கள் பேசவே வேணாம். 2வதா அவர் சொல்கிறாரு, போதும் உங்கள் தயவே வேணாம். நீங்கள் தானே எல்லாம் கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டே தெரியுறீங்க. அரசவை தீர்க்கதரிசியாக வச்சுருக்கோன்றீங்க, சம்பத்துகளை கொடுத்துருக்கோன்றீங்க, நான் நிறைவாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணன்றீங்க. உண்மை தான், உங்களால் தான் ஆச்சு. இப்போ என்ன ஆச்சு? என் மக்கள் எல்லாம் சாக போகிறாங்க, இவங்க நல்லா ஆகிட்டா அவங்க செத்துருவாங்க. என்னால் முடியாது. உங்கள் தயவே வேணாம். உங்கள் தயவே வேணான்னா, நீர் கொடுத்த குடிசை வேண்டாம், நீர் கொடுத்த கோபுரம் வேண்டாம், நீர் கொடுத்த பணம் வேண்டாம், நீர் கொடுத்த புகழ் வேண்டாம். நான் எங்கேயாவது போகிறேன்னு இவராக போய் ஒரு குடிசையை போட்டு அவர் தங்கியிருந்தார். எப்படி தங்கியிருந்தாராம்? நினிவேவுக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்படி அவர் தங்கியிருந்தார். நான் இவ்வளவு சொல்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு நான் சொன்னதை கேட்க மாட்டாரா? அவர் அழிக்கணும், நான் பார்க்கணும். அவர் அழிக்கணும். நம்ம சில நேரங்களில் நம்ம உறவுகள் ஏதாவது நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயம், அவங்க படுறதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் சொல்லலைனாலும் பார்ப்பீங்க, ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லலைனாலும் பார்ப்பீங்க, நீங்கள் சொல்லாதீங்க. இதை சொல்லும்படி தேவன் உங்களை உருவாக்கவில்லை, அவர்களுக்காக ஜெபிக்கும்படி தான் உருவாக்கியிருக்கிறாரு. ஆனால் அவர் அப்படி ஒரு சூழலை உங்களுக்கு முன்னாடி உருவாக்கி காட்டுவார். அவர் பிள்ளையை தொட்ட யாரையும் சும்மாலாம் விடமாட்டார். அசீரியர்களே இல்லாமல் போனார்கள், இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அசீரியர்கள் இல்லை, சீரியர்கள் இல்லை, அம்மோனியர்கள் இல்லை, மோவாபியர்கள் இல்லை. அந்த வம்சம்லாம் இருந்த இடம் தெரியல. ஆனால் இஸ்ரவேலர்கள் 6000 வருஷமாய் இன்று மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னாடி கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் போதுமானவர். நீங்கள் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லாதீங்க. ஹூ எவர் ஹர்ட்ஸ் யூ, டோன்ட் சே இவன் நல்லா இல்லாமல் போகிறத நான் பார்க்கணும். சொல்லாதீங்க. அதுக்கு உங்களை தேவன் வைக்கலை. போதும் உங்கள் தயவு வேணாம், நான் என் குடிசையை போட்டுட்டு நான் என்னத்தையாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் ஒரு குடிசையை போட்டார். குடிசை ஒரு நாள் தாங்கலை. குடிசை என்னத்தை போட்டிருப்பார் அவர்? ஒரு எபிரேய வார்த்தையில் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவாக இருக்குன்னா, ஒரு ஈர மரங்களை வெட்டி சும்மா அப்படியே டெம்ப்ரவரியாக ஒரு ஷெட் மாதிரி போட்டாராம். ஈர மரத்தை வெட்டி போடுறாரு. இலதலை தான் அங்கே கூரை. ஒரு நாள் வெயிலுக்கு என்னவாயிரும்? காஞ்சு போயிடும். யூஸ்வலாகவே கிழக்கு பக்கம் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். கிழக்கே இருந்து வரும் காற்று வெப்பக்காற்று. தெற்கே இருந்து வந்தால் அதுக்கு பேர் தென்றல், வடக்கே இருந்து வந்தால் அதுக்கு பேர் வாடை, குளிர்காற்று. கிழக்க இருந்து வந்தால் அது வெப்பக்காற்றாக தான் இருக்கும். இவன் குடிசை போட்டதும் கிழக்க,
அனுப்பி வச்ச காற்றும் கீழ்காற்று, கிழக்கு காற்று. வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளில் கூரையெல்லாம் அப்படி இலையெல்லாம் பொலபொலன்னு உதிர்ந்துருச்சு, உள்ள நிழல் இல்லை. இப்போ உள்ள கூரை போட்டும் புண்ணியம் இல்லை. இவனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே கர்த்தர் ஒரு வேலை செய்கிறார். ஒரு ஆமணக்கு செடியை ஏற்படுத்தினார். நீங்கள் கோச்சிட்டு போனால் கூட கர்த்தர் தாங்க உங்கள் கூட இருக்கணும். நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட என் பிள்ளை நிழலில் இருக்கான், பாவம் அவனுக்கு ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்குவோம் அப்படின்னு ஆமணக்கு செடியை உருவாக்கி உங்களுக்கு நிழல் கொடுக்குறார். கோவிச்சிட்டு போகும்போது கூட அவர் அன்பு அப்படிப்பட்டது. நம்ம நினைக்கிறோம், நான் ஆர்கியூ பண்ணி அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். யூ cannot win லாட். உங்களால் தேவனை ஜெயிக்க முடியாது. இளந்த குமாரன் கதை, ரெண்டாவது மூத்த குமாரன் இளைய குமாரன் கதை உங்களுக்கு தெரியும். ஜெயிச்சது யாருன்னு நினச்சிங்க? அப்பா. பிள்ளை ஜெயிச்சானா? வாங்கிட்டு போனா, ஜெயிச்சது மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியாக ஜெயிச்சது யார்? அப்பா தான் ஜெயிச்சார். உங்களால் தேவனை ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சா மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா பக்கத்துலேயே தோல்வி படுத்துருக்குன்னு நினச்சிக்கோங்க. தோற்று போய் திருப்பி வருவீங்க. தேவனிடத்தில் ஜெயம் இருக்கிறது. அவர் ஜெயக்கர்த்தர், அவர் வெற்றியின் தேவன். அவர் ஒரு இடத்துலையும் தோற்று போக மாட்டார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். சிலுவையிலே உட்காந்து ஸ்திரீயேன்னு சொன்னார். ஸ்திரீயேன்னு சொன்னதோட அர்த்தம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் ஸ்திரீயேன்னு சொல்லப்பட்டதே அதை அப்படியே மேற்கோள் காட்டுறாரு. சாத்தான் அங்கே தான் கண்டுபிடிக்கிறான். ஐயையோ இவர் தான் அவர். திரும்ப சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? திரும்ப சொல்கிறாருன்னா அவர் வேறு பிளானை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்னு. பார்வைக்கு அவர் தோற்று போன மாதிரி தெரியுது, ஆனால் அவர் உறுதியாக ஜெயம் பெறுகிற கர்த்தர், ஜெயம் தருகிற கர்த்தர். அவரை நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவரை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. என்ன செய்யணும்? நீங்களாக ஒரு குடிசையை போடாதீங்க. நீங்களாக ஒரு பிளானை கையில் எடுக்காதீங்க. நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பண்ணாதீங்க. அவர் உங்களை சில இடங்களில் உங்களுக்கு பிடிக்காததை செய்ய சொல்லும் போதும் ஒபே பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல. இவர் போய் 3 நாள் பிரயாணத்தில் இருக்கிற நினிவேக்கு பேச சொன்னால், ஒரு நாள் பிரயாணத்தில் ஒரு பாதி தூரம் நினிவேக்குள்ளே போய் இவன் சொல்லிட்டு வந்தானே, கூட ஒரு நாள் பண்ணியிருக்கலாம், செய்யலை. கூட ஒரு நாள் செஞ்சுருக்கலாம், கூட ஒரு நாள் நடந்து போயிருக்கலாம். 3 நாள் பிரயாணம், ஒரு 2-3 தடவை சுற்றி வந்திருக்கலாம். ஒரே ஒரு முறை அப்போ தெரிஞ்சிருச்சு கர்த்தருக்கு, இவன் இனிமேல் போக மாட்டான், இவன் கொஞ்சம் கடுப்பில் இருக்கான். ஆனாலும் அவர் நினைத்தது தடைபடவில்லை. இவன் ஒரு நாள் சொன்னதே போதும் என்கிற அளவிற்கு மொத்த நகரத்தையும் அவர் ரட்சித்தார். நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால தேவனுடைய சித்தம் ஸ்டாப் ஆகாது. நம்ம நினச்சிக்கிறோம், நான் ஒத்துழைக்கலைன்னா அவர் என்ன செஞ்சிருவார்? ஒத்துழைக்கலைன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் கொடுக்குற அந்த 1% ஒத்துழைப்பு வச்சு அவர் ஜெயத்தை வாங்கிக்குவார். அதுவும் முடியலைன்னா வேற ஆள் அனுப்பிடுவார். போதும். எஸ்தருக்கு நெகேமியா மொர்தகாய் சொல்லுவார். ரைட்டு தானே? எஸ்தருக்கு தானே? எஸ்தருக்கு மொர்தகாய் சொல்லுவார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் இந்த மேன்மை இன்னொரு இடத்துல இருந்து வரும், வேற ஒருத்தி இந்த ராஜ மேன்மைக்கு வருவா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே அதுக்கு தான். நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம். என்னை இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரே கர்த்தர், இவங்களோட போய் என்னை இருக்க வச்சிட்டாரே, இப்படி அவமானப்பட்டுட்டே இருக்கிற ஒரு சூழலில் நான் இருக்கனே. இந்த புலம்பில் நான்லாம் கூட புலம்பியிருக்கேங்க. இப்போல்லாம் ஒர்க் பிளேஸ் எல்லாருக்கும் ஈஸியாக இல்லை. எல்லா ஒர்க் பிளேஸும் ஹெக்டிக்காக இருக்குது. ஒர்க்கஹாலிக்காக எல்லோரும் மாறிக்கிட்டே வர்றாங்க. வேலை 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 வேலை, எல்லா இடத்துலையும் வேலை. 7 மணி நேரம் 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை தாராளமாக அறிவு இருக்கிறவன் 5 மணி நேரத்தில் பார்த்துருவான். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ 7 மணி நேரம் வேலை பார்க்குற வேலையை 10 மணி நேரம் பார். உட்கார், ஆஃபீஸில் உட்கார், 10 மணி நேரம் உட்கார், 15 மணி நேரம் உட்கார். நிறைய நேரம் உட்காந்துருக்கவன் தான் இப்போ நல்ல வேலைக்காரன். ஹெக்டிக்காக இருக்குது எல்லா இடத்துலையும். அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன், என்னை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்களே கர்த்தாவே. என்னோடய புலம்பலுக்கான 2 இடம், ஒன்று கர்த்தர், இன்னொன்று என் வீட்டுக்காரம்மா. கர்த்தர் கேட்பார், என் வீட்டுக்காரம்மா கேட்க மாட்டாங்க. நிப்பாட்டுங்க, புலம்புறதை நிப்பாட்டுங்க. சரி, நேரம் அங்கே போயிடுறது. மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்பார். லெட் அஸ் கோ அண்ட் லேமெண்ட். என்ன செய்ய? எனக்கு ஒரு இடம் தேவை புலம்புறதுக்கு. எல்லா நேரத்துலையும் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம்.
எங்கெல்லாம் சங்கடப்படுறோமோ, என்னை இந்த சூழலில் வந்து நிப்பாட்டிட்டீங்களே, இந்த நெருக்கடியில் வந்து நிப்பாட்டிட்டீங்களே, இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு முன்னாடி போய் என்னை நிப்பாட்டிட்டீங்களே. சில நேரங்களில் பிள்ளைகளோட தயவை எதிர்பார்க்குற மாதிரி சூழலை கர்த்தர் உருவாக்கியிருப்பார். நம்ம நினைப்போம், இவங்க முன்னாடி என்னை எப்படி குனிய வச்சு நிப்பாட்டிட்டீங்களே. வருத்தப்படாதீங்க, உங்கள் தலையை உயர்த்த கர்த்தர் போதுமானவர். உங்கள் தலையை உயர்த்த கர்த்தர் போதுமானவர். உங்கள் தலைக்குனிவு டெம்ப்ரவரி மாதிரி தான், டெம்ப்ரவரி மாதிரி கூட இல்லை, டெம்ப்ரவரி தான். ஆனால் நிரந்தரமான தலை நிமிர்வை கர்த்தர் உண்டாக்குகிறார். நிரந்தரமான தலை நிமிர்வை கர்த்தர் உண்டாக்குகிறார். எந்த ஜாதியும் போட்டியிட முடியாத அளவுக்கு மிக பெரிய ஜாதியாக இஸ்ரேல் வந்தது. அது மாதிரி எந்த மனுஷனும் உங்கள் முன்னே நிற்கக்கூடாதபடிக்கு உங்களை மிகச்சிறந்தவர்களாக மிக பெரியவர்களாக கர்த்தர் உருவாக்குவார். ஆமணக்கு செடியை கட்டளையிடுறார், பூச்சியை கட்டளையிடுறார், கீழ்காற்றை கட்டளையிடுறார். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான், எனக்காக தான். அவர் கட்டளையிடுகிறார், அவர் ஏற்படுத்துகிறார், அவர் அப்பாயின்ட் பண்ணுகிறார். எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அவர் வரிசையை எதெல்லாம் உருவாக்குறாருன்னு பாருங்கள். 3 நாள் கூட தாங்காத குடிசை. நம்மளோட முயற்சி 2 நாள் 3 நாள் கூட தாங்காது. நம்முடைய சுயத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது 2 நாள் 3 நாள் கூட தாங்காது. போதும் கர்த்தாவே, உங்கள் தயவு வேணாம் அப்படின்னா, தயவு வேணாம்ங்கிற இடத்துலையும் அவர் தயவு தான் தேவை. இந்த ஆமணக்கு செடி வந்ததுலேருந்து ஐயா அப்படியே சந்தோஷமாக இருந்தார். வாசிங்களேன் வசனத்தை, 7வது வசனத்தை வாசிங்க. ஆமணக்கு செடியை கட்டளையிட்ட 6வது வசனத்தை வாசிங்க. எப்படி சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறாரு. அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான், மென்டலி டயர்டாக இருக்கான். அவனை சரி பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமணக்கு அவன் ரொம்ப மனமடிவாக இருக்கான், கொஞ்சம் அவனை சந்தோஷப்படுத்திடுவோம். நீங்கள் டயர்டாக இருக்கும்போதும், நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போதும், நீங்கள் டிசப்பாயிண்டடாக இருக்கும்போதும், சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து. உங்கள் வீட்டுக்காரரு ஒப்பேராத புடவை உங்களுக்கு பிடிக்காத கலரில் வாங்கி கொடுத்தா கூட எவ்வளோ ஆசையாக வாங்குறீங்க. அவ்வளோதாங்க. கிறிஸ்துவ அப்படி தான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இவன் என்ன விரும்புகிறான்? இவனுக்கு நிழல் கொடுத்தா இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருப்பான். எடு ஆமணக்கு செடியை வளர விடு, குழு குழுன்னு இருக்கட்டும் என் மனைவி, என்னுடைய மனவாட்டி ரொம்ப கூல் ஆகட்டும், அவள் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு தான் கர்த்தர் அதை உருவாக்குகிறார். சரி, உருவாக்கியாச்சு. இப்போ ஒரு லெசன் சொல்லித்தரணுமே, ஒரு பாடம் சொல்லித்தரணுமே, இந்த இடத்துல இருந்து அவனை வெளியில் கூப்பிடணுமே. நான் சாக போகிறேன், நான் சாக விரும்புகிறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க வேதத்தில். மோசே கூட ஒரு தடவை சொன்னார், ஐயோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னார். எலியா சொன்னார், நான் சாக விரும்புகிறேன், ஏசபேலுக்கு தப்பிச்சு ஓடும்போது நான் சாவது நலமாக இருக்கும் அப்படின்னார். தூதர்களை கொண்டு தேற்றி சாப்பாடை கொடுத்து அவர் அனுப்பிச்சி வைக்கிறார். இப்போ இங்கே யோனா சொல்கிறாரு, நான் சாக விரும்புகிறேன், நான் செத்தா நலமாக இருக்கும். அப்படியெல்லாம் விடமாட்டார். நீங்கள் சாகணும்னு நினப்பீங்க, சாகணும்னு விரும்புவீங்க, உங்களை சாக கர்த்தர் விடமாட்டார். ஏன்னா அவர் கூடவே இருக்கிறார். சாகவே சாகாத தேவன் உங்கள் கூடவே இருக்கிறாரு. அவர் சாகலைன்னா நீங்களும் சாகலை, உங்களை சாக விட மாட்டார். நீங்கள் விரும்பின போதெல்லாம் உங்களை சாக விட மாட்டார். உங்களை அவமானப்படுத்துகிற இடத்துல தூக்கி அப்படியே நிப்பாட்டுவார். திராட்சை தோட்டம் முதலாளி முன்னாடி வந்தவனுக்கும் ஒரே சம்பளம் கொடுத்தான், பின்னாடி வந்தவனுக்கும் ஒரே சம்பளம் கொடுத்தான். கேட்குறான் முன்னாடி வந்தவன், ஏன் அவனுக்கும் அவ்வளவு கொடுக்குறீங்க? நீ என்ன கமிட் பண்ணிட்டு வந்த? உனக்கு அதை கொடுத்துருவார். நீ அடுத்தவனை பார்க்காத. உங்கள் வாழ்க்கையில் இந்த எரிச்சல் எப்போ வரும்னா கம்பேர் பண்ணும்போது தான் வரும். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன், பிகாஸ் யூ ஆர் யூனிக். யூ ஆர் யூனிக் இன் த சைட் ஆஃப் காட். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் மிக 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 தனித்துவமானவர்கள். அதனால் நீங்கள் யாரையும் பார்த்து கம்பேர்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி கொடுக்குற கூலி உங்களுக்கு கொஞ்சமாக தெரியலாம், ஆனால் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய கூலியை வச்சுருக்கிறாரு. யாராலையும் அதை அளக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கூலியை கர்த்தர் வச்சுருக்கிறார். அவ்வளோ பெரிய கூலியை கர்த்தர் வச்சுருக்கிறார். கிருபை நமக்கு மட்டும்தான் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கிருபை சொந்தமானது. ஏன்னா எல்லா மனுஷனும் கர்த்தரால் உண்டானவன். எல்லா மனுஷனும் கர்த்தரால் உண்டானவன். இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாரு, ஸ்நேகிக்கிறவனையே ஸ்நேகித்தால் அதில் லாபம் என்ன? அதை எல்லாரும் தான் செய்கிறானே. உன்னை வெறுக்கிறவர்களையும் நீ ஸ்நேகி.
அந்த அந்த சுபாவம், அந்த சிநேகம் உங்களுக்குள்ளே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால் நீங்கள் விரும்பினதுனால அவர் கூட இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. அவர் விரும்பினதுனாலே அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தயவு வேணாம்னு நீங்கள் போனாலும் அவர் தயவு தான் உங்களை நடத்தும். அவர் தயவு தான் நடத்தும். 3வது, இந்த வாழ்க்கையே வேணாம், இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் செத்தா சரியாக இருக்கும். 3 தடவை அவர் சொன்னாரே, செத்தா போதும், இந்த வாழ்க்கையே வேணாம். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறார், ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? 9வது வசனம், ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? இவர் பதில் சொல்கிறாரு, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது. நமக்கு இது சின்ன விஷயம், இதுக்காக இவ்வளவு எரிச்சல் படலாமா அப்படின்னு கர்த்தர் நம்மளை கன்சோல் பண்ணுவார். உங்களுடைய தனி ஜெபத்தில் பேசுவார், உங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார், வேதத்தின் மூலமாக பேசுவார். குறிப்பாக இந்த எரிச்சல் எப்போ பெருசாகும்னா, என்னுடைய குடும்பத்தில் சிக்கல்கள் வரும்போது இந்த எரிச்சல் பெருசாகும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படி போராடிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சொல்லு கேட்காத சொல்லு கேட்காத மகன், உருப்படியே ஆக மாட்டேங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் என்னத்தையாவது பிரச்சனையை பண்ணிட்டு வர்றாங்க, வீட்டுக்கடங்காத வீட்டுக்காரர், குடிகாரராக இருக்கிறாரு, ஒழுக்கக்கேடாக இருக்கிற மனைவி, இவளையெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்கிறது? எந்த வகையிலையும் நமக்கு பொருத்தமாகவே இந்த வாழ்க்கை அமையலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? அத்தனை பேருக்கு நன்மைகளை தேவன் கொடுத்துருக்க என்னை மட்டும் இப்படி நிர்கதியாக விட்டுட்டாரே, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பாடுபட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அப்போ தான் இந்த எரிச்சல் வரும். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனி ஒன். அண்ணால் அங்கே கம்பேர் பண்ணலை. 7 வருஷம் தான் ஆண்டவரே நான் வாழ்ந்தேன், 64 வருஷம் நான் விதவையாகவே இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கல. நீங்கள் கேட்க வேணாம். ஆனாலும் உங்கள் மனதில் உள்ளதை கர்த்தர் அறிவார். இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்கள் விருப்பத்தை உங்களுக்கு செய்து முடிப்பார். எலியா சூரச்செடிக்கு கீழே நின்று சாக விரும்பினா, கர்த்தர் உணவு தந்தார். இங்கே யோனாவும் சாக விரும்புகிறான், ஆனால் யோனாவுக்கு பாடம் சொல்லி தருகிறார். நீ சாக விரும்பாத, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் நீங்கள் நேசிங்க. 99 ஆடு இங்கே இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா கர்த்தர் ஒரு ஆடுக்கு தான் போவார். நம்மளை விட்ட மாதிரி தான் தெரியும். நம்மளாம் மூத்த குமாரர்கள் மாதிரி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளேயே இருக்கோம். நல்லா இல்லாதவெல்லாம் நல்லாயிக்கிட்டே வரோம், நம்ம அதே ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வது குமாரனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் கொடுத்துருவாரா? இல்லை. நீங்கள் மூத்த குமாரனாக வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை, டபுள் த போர்ஷனை கொடுக்கறதற்கு அவர் போதுமானவர். பிதாவே இவர்களை மன்னியும்னு சாகும்போது கூட சொல்கிறார்ல, மன்னிக்கிற மனசோட வாங்க, மன்னிக்கிற மனசோட வாங்க. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும்போது ஆண்டவர் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்துக்கும் தான் சுவாசம் இருக்குது, ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா, தேவனுடைய சுபாவம் ஊதப்பட்டது, தேவனுடைய ஆட்டிடியூட் அங்கே ஊதப்பட்டது. அவன் ஜீவாத்மாவானான், அவனுக்குள்ள தேவன் வாழ ஆரம்பிக்கிறார், அவன் ஜீவாத்மாவானான். இன்றைக்கும் அவர் அதை தான் நம்மகிட்ட விரும்புகிறார். உனக்கு பிடிக்காத இடத்துல நீ இருக்க ரைட்டு தான், ஆனால் அங்கேயும் நீ என்னை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும், மற்றவர்களை நேசிக்கிற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நாம் பேசும்போது கேட்குறவனாக நீ வாழ வேண்டும், பேசும்போது கேட்குறவனாக நீ வாழ வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இதுவரைக்கும் மணவாட்டி மணவாட்டி மணவாட்டின்னு சொன்னவர் இந்த இடத்துல மனைவின்னு மாற்றிட்டார். இதுதான் கடைசியாக இருக்கிற வசனம். ஆயத்தம் ஆயிட்டீங்கனாலே நீங்கள் மனைவி ஆயிடுறீங்க. எப்படி ஆயத்தமாகணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக நம்ம ஆயத்தமாகணும். என் எதிரிகளையும் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது நான் ஆயத்தமாகிறோம். மன்னிக்கும் போது நான் ஆயத்தமாகிறேன். போதும் கர்த்தாவே, உன் வார்த்தைகள் வேண்டாம், உங்கள் தயவு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்கிற நெருக்கடி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நீங்கள் போதும்னு சொல்லும்போது நிப்பாட்டாமல், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஓடி பார்ப்போம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறவராக அவர் இருக்கிறார். விரும்பத்தகாத சூழலில் ஓடி ஒளிஞ்சிக்காமல்
கர்த்தரை பேச விட்டு அதை நாம் கேட்டு அவரின் அன்பை உலகத்துக்கு காட்டி அவருடைய சித்தத்தை செய்ய விரும்பினோமானால் ஆகச்சிறந்த மணவாட்டியாக அவரோடு கூட அந்த வருகையின் நாளிலே நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். போதும் கர்த்தாவே, எழும்பி நெல்லுங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நம்ம மனக்குமுறல்களை, கிளேசங்களை அறிந்திருக்கிறார். நான் நிற்கிற இடம் என்னை காயப்படுத்துகிற இடம் மாதிரி தான் இருக்குது. நான் நடக்கிற பாதையெல்லாம் மோசமானதாக தான் இருக்குது. நான் வாழ்கிற இடம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல தான். ஆனால் அவர் பிரசன்னம் என்னை சந்தோஷிப்பிக்கும். அவர் மகிமை என்னை சந்தோஷிப்பிக்கும். அனைவரும் கைவிட்ட சூழலிலேயும் என்னை நினைக்கிறவரும், என்னை விசாரிக்கிறவரும், என்னை நடத்துகிறவரும், என்னை போஷிக்கிறவரும் அவராக மாத்திரமே இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வியாகுலங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். நாங்கள் எவ்வளவு ஓடி போனாலும் எங்களை தேடி தேடி வந்து எங்களை மீட்டு கொள்ளுகிற கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்துக்குள்ள எங்களை நாங்கள் விட்டு தருகிறோம். இனிமே நாங்கள் போதும் கர்த்தாவேன்னு சொல்லாமல் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் கெட்டியாய் பற்றி கொண்டு உமக்கென்று ஓட எங்களுக்கு பலன் தாங்க. யோனாவை போல நாங்கள் முரண்டு பண்ணாமல், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதை எல்லாம் நாங்கள் அப்படியே புரிந்து கொண்டு செயல்படுத்த கிருபை பாராட்டுங்க. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. யோனா முரண்டு பண்ணினாலும் மொத்த இயற்கையையும், ஆண்டவரே, மொத்த சூழலையும் அவனுக்காக மாற்றி 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 நீர் அவனை தம்பக்கமாய் திருப்பி கொண்டது போல மீனை அனுப்பினீர், காற்றை அனுப்பினீர், ஆமணக்கு செடியை அனுப்பினீர். ஆண்டவரே, எத்தனை வானம் உமது சொல்லை கேட்டது, பூமி உமது சொல்லை கேட்டது, ஆண்டவரே, நீர் உமது சொல்லை கேட்டது. இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனை கிரியைகளும் உமது சொல்லை கேட்டு நாங்கள் மனம் திரும்படியாய் காரியங்களை நடப்பிக்கிறதே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உங்கள் சமூகத்துக்குள்ளே விட்டு தருகிறோம். நாங்களும் உம்முடைய கிரியையாக இருந்து எங்களை நாங்கள் உமது சமூகத்துக்குள்ளே அர்ப்பணிக்க எங்களுக்கு பலன் தாங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.